ஐயோ அத்தை பாட்டி என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி கண்ணு எல்லாம் ஒரு திருசா இழுத்துக்கிட்டு போகுது? இவளை கொஞ்சம் பயம் காட்டி பார்ப்போம். நான் பேய் வந்திருக்கேன் பேய். பேயா? எந்த ஊர்ல பேய் தன்னை பேயின்னு ஒத்துக்கிட்டு அது பேர தானே சொல்லும். நான் செத்து போன சாந்தி சாந்தி அடையாம வந்திருக்கேன். அப்ப அதை கட்டையை எடுத்துட்டு வாரேன், அடிக்கிற அடியில ஓடிடும் நினைக்கேன். சேட்டி அடிச்சு கிடிச்சு கொண்டுப்படாத, நான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். அத்தை பாட்டி இது என்ன விளையாட்டு? ஆமா, தங்கராசு விரட்டதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. இது அந்த கிழவனை விரட்டுறதுக்கு தான் இந்த வழியா? ஆமா, ஓவரா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் பெசாட்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது நடிச்சு கிடிச்சு விரட்டிட வேண்டியதான். அத்தை பாட்டி நீங்க பயங்கரமான ஆளு. ஆமா, எல்லார்ட்டையும் உளறி ரகசியத்தை காட்டி கொடுத்துறாத. கொஞ்ச நாளைக்கு ஏதாவது சொல்லி பயமுறுத்தி தான் அவனை ஓட விடணும், இல்லைன்னா அவன் ரொம்ப ஓவராதான் போவான். ஆமா அத்தை பாட்டி, ஏதாவது பண்ணி அந்த கிழவனை சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். ஆமா ஆமா, யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படும், கொடுக்க முடியுமா? சிறு வளர்ந்த வாரியில தூக்கிட்டு வரேன். சும்மா விளையாட்டுக்கு செல்லம், உங்ககிட்ட போய் பிளாக்மெயில் பண்ண முடியுமா? நீங்க யாரு? என் மொட்டை செல்லம். 100 ரூபா ஆட்டையை போடலான்னு பார்த்தேன், இது அடிச்சே கொண்டு போடும் நம்மள. இந்த ஓட்டை வைக்க தெரிஞ்சதுன்னா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி ஊர் பூரா கொட்டடிச்சுட்டு அலையுமே மெண்டலு. அத்தை பாட்டிக்கிட்ட வந்து நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. பங்கஜக்கா, கீதாக்கா, உமாக்கா, லட்சுமி அக்கா, இளிச்சக்கா, சான்ஸ்ராணி, என் புருஷன், தாத்தா மாமா இவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேறு யார்? அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்ம ஏஞ்சல் சூப்பர் மார்க்கெட் வரும். அங்கே போய் ஏஞ்சலு, சாக்லின் அக்கா அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லிக்கிடணும், அவ்வளவுதான். அதுலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி போட வடிவுப்பாட்டி வீட்டு வரும். அவங்க வீட்டில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மட்டும் சொன்னோன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வேறு யார்ட்டையுமே இந்த விஷயத்தை சொல்லவே கூடாது, ரகசியமாக இருக்கணும். எலிஃபண்ட் மேடம், எலிஃபண்ட் மேடம். என்ன பல்ல காமிச்சிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? எலிஃபண்ட் மேடம், நீங்க முட்டை வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அந்த முட்டையை வச்சு என்ன பண்ண தெரியுமா? உங்க எதிரி கூட்டம் எல்லாம் மரத்துக்கடியில உட்கார்ந்துருந்தாங்க, எல்லார் மேலேயும் ஒரு முட்டையை போட்டு அடிச்சு நார் அடிச்சிட்டேன். போடு, இப்பதான் நீ என் வீட்டு வேலைக்காரங்கிறத நிரூபிச்சிருக்க. முட்டை உடைச்சிட்டுன்னு என்னைய திட்ட மாட்டீங்களே? அதெல்லாம் திட்ட மாட்டேன், அதுக்கு பதிலா சம்பளத்துல பிடிச்சுக்கிட்டேன். ஓ சரி சரி. வேற முட்டை வாங்கிட்டு வரலையா? இது உங்ககிட்ட சொல்லதான் சந்தோஷமா ஓடி வந்தேன், இப்ப போய் வாங்கிட்டு வரேன். போ, வேற முட்டை வாங்கிட்டு வா, ஓடு. இதே மாதிரி நிறைய தொந்தரவு கொடுக்கணும்னா அவங்களுக்கு எல்லாம். சரி சரி. எலிஃபண்ட் மேடம் கூட சேர்ந்து நானும் கெட்டவனா மாறிட்டு இருக்கணும். தப்பு, நானும் இதே மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு. பரவாயில்ல, நம்ம கூட இருந்திருந்து நம்ம புத்தி இவனுக்கு வந்துட்டு போல தெரியுதே. சரி இவனை வச்சு அவளுகளை கொஞ்சம் ஆடுன்னு ஆட விட்டு தண்ணி காட்டிடணும். நான் பண்ணது தப்பு, என்ன இருந்தாலும் அவங்க எல்லாரையும் முட்டை வச்சு அடிச்சிருக்க கூடாது. அப்புறம் அவங்க புருஷங்கள் எல்லாம் நான் அடிச்சிருக்கவே கூடாது. மனசு சரியில்லை. சரி, சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். அங்க ஒரு ஃபாதர் இருப்பாரு, பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். டிரைவர், காரை நிறுத்து. சார், ஜான் சார், ஜான் சார். ஏய் நீயா, எப்படி இருக்க? என்ன ஜான் சார், இது என்ன கோலம்? என்னது இது பிச்சைக்காரமா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? நோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ஒர்க் விஷயமா இந்த ஊர்ல இருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆளு மெலிஞ்சி, சரியான சாப்பாடு இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னாச்சு ஜான் உங்களுக்கு? ஐயோ ஒண்ணும் இல்லை, நீங்கள் கிளம்புங்கள். என்ன பார்த்தது யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், சரியா? ஏன் என்னாச்சு? ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, நீங்க கிளம்புங்கோ. நல்லா இருக்கீங்களா? என் நம்பர் இருக்குல்ல, எதுனாலும் சொல்லுங்க, சரியா? ஓகே டன், நீங்க கிளம்புங்க. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி அலைதாரு? டிரைவர் வண்டி எடுங்க, போம். இவன் வேறு என்னை பார்த்துட்டான். வணக்கம் ஃபாதர். வணக்கம், வாங்க. ஃபாதர், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க. என்ன பாவம் மைசன்? நான் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் தான் இருந்துட்டு இருந்தேன் இவ்வளோ வருஷமா. திடீர்னு நான் வேலை பார்க்குற மேடம்க்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே மேடமை கஷ்டப்படுத்தவங்களை எல்லாத்தையும் நானும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இது ரொம்ப தப்பு, இதுக்கு எனக்கு மன்னிப்பு வேணும். இனிமே அதை தொடர்ந்து நீ செய்வியா? நோ, இனிமேல் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அது தப்பு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உனக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது, நீ வருத்தப்பட வேண்டாம். நீ ஒரு தப்பை திருப்பி பண்ண மாட்டேன்னு நீ நினச்சாலே போதும். நீ அதிலிருந்து வெளியே வந்துட்ட, உனக்கு அதுக்கான மன்னிப்பு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ஃபாதர், நான் இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஓகே மைசன்,
இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்தாத. யாரோட கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது. நன்றி ஃபாதர், போயிட்டாரு. காட் bless யூ. இப்போதான் மனசு கொஞ்சம் நல்லா இருக்குதோ. எலிஃபண்ட் மேடம் புத்தி மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது. காட் ப்ளீஸ். படிவு, எனக்கு வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்கிட்டு. என் ஃப்ரெண்டு வெங்கடாச்சலபதி திருச்சியில இருக்கான். நாங்க போயிட்டு வரட்டா? ஒரு வாரம் போயிட்டு வரேனே. யாரு ஒரு கம்மாவது நகையெல்லாம் தூக்கி கொடுத்தீரேன் அந்த வெங்கடாச்சலபதி தானே? அந்த ஆள் ஒரு பிராடு, அங்கெல்லாம் போக கூடாது. அதுதான் ஒரு வருஷம் ஆயிட்டுலாட்டி. இப்போம்னா அவன் நல்லா திருந்திட்டான். எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. என்ன அனுப்பி விட, போயிட்டு வரேன். வயசான காலத்துல எங்கேயாவது போய் செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் பூ பொட்டோடி வாழ வேண்டாமா? ஆமா, இப்ப மட்டும் பூவி பொட்டு எங்க வச்சிருக்க? பரட்ட மண்டையும் நெத்தியில ஒரு பொட்டு கூட இல்லாம அலையுத. வாய் பேசுதா. இருந்தாலும் பேருக்கு ஒரு புருஷன் ஒரு ஆள் வேண்டாமா? சோடியா போவதுக்கு சோடியா? அனுப்புவியா மாட்டியா? மாட்டேன் மாட்டேன், உமரை எங்கேயும் விட மாட்டேன். வயசான காலத்தில் எங்கேயும் போக கூடாது. சி, சொல்லாம ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஓடி இருக்கணும். எனக்கு தெரியாம சொல்லாம கொள்ளாம ஓடணும்னு நினைச்சிருனா ஊரு பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். அப்ப யாரும் உங்களை எங்க பார்த்தாலும் பிடிச்சு கொண்டு என்கிட்ட விட்டுருவாவ. முதல்ல மானம் ஓமருக்கு தான் போகும், பேசாம இருந்துரும். சரி, நான் எங்கேயும் போவலப்போ. வயசான காலத்துல ஃப்ரெண்டு ஊருக்கு போறாராம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் அங்க வர சொல்லணும். வேண்டாம் வேண்டாம், நான் எங்கேயும் போகல. யாரும் இங்க வர வேண்டாம். என்னம்மா, காலேஜ் முடிஞ்சுதா? முடிஞ்சது மாமா. என்னடி இன்னைக்கு நேரத்தோட வந்துட்ட? அவளுக்கு இன்னைக்கு காலேஜ்ல வச்சு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே இருந்துச்சா, அதனால அந்த இனியல் பிள்ளை டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு காலேஜ்ல இருந்து பர்மிஷன் கேட்டு வந்திருக்கா. ஒரு இஞ்சி முட்டாயை வாயில போட்டா எல்லாம் சரியா போயிடும். இதுக்கு வேற பர்மிஷன் போட்டு வந்தியாக்கும். எப்படியும் அடுத்த வாரம் செக்கப் போகணும்லாமா, அதான் இன்னைக்கு இப்போ என்னன்னு பார்த்துட்டு வந்துடும்ன்ட்டு சொல்லுதா. ஏடி தேதி எதுவும் தள்ளி போயிருக்கோ? ஒரு வாரம் தள்ளி போயிருக்கத்த. டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். சரி சரி, கடவுளே குழந்தையா இருக்கட்டும். இந்த லூசிட்ட ஏன் சொல்லுத? இது அதுக்குள்ள ஊர் பூரா கொட்டடிச்சிரும் குழந்தை குழந்தைன்னு. நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணாம எதுவுமே சொல்லக்கூடாது. நம்ம அத்தை தானங்க. சரி, உள்ள போய் மூஞ்சி கை காலம் கழுவிட்டு காபியை குடிச்சிட்டு அப்புறமா போவாங்க டாக்டரை பார்க்க. ஆமாம்மா, 7 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும், பாப்போம். என்ன பேரு வைக்கலாம் குழந்தைக்கு? என் பேரு கணேஷ். அப்போ கேல இருந்து வைக்கணும். இந்த 2 மெண்டலோட அதுக்குள்ள பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கு தான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். கன்ஃபார்ம் ஆகாம எதுவுமே சொல்லவே கூடாது. காளியப்பன்னு வைப்போமா? காளியப்பன் உங்க அப்பா பேரு, அதெல்லாம் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அது பையன் எப்படி சொல்லுதீரு? பொட்ட பிள்ளையா கூட இருக்கலாம்ல. பொட்ட பிள்ளையா இருந்தா காளியம்மா. கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வச்சு விடுவோம், சரியா? டெண்டிங்னா என்ன டி? டெண்டிங்கிற பேரு எனக்கு பிடிக்கல டி. அது என்ன டி? குழந்தைக்கு பேரு டெண்டிங்கு. கிழவனுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? ட்ரெண்டிங்னா பேசனா ஒரு பேரு, இப்போ இருக்கிற மாதிரி பேசனா வச்சு விடணும். போட்டி, நான் வச்சா காளியம்மா இல்ல காளியப்பன் இல்ல மாடசாமி இல்லைன்னா மாடம்மா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த ஆள்கிட்ட இருந்து முழிச்சுக்கிட்டு இருக்கேனே. நீர் பேசாம திருச்சிக்கு போயிரும். வேண்டாம், நீ வரவே வேண்டாம். நான் போக மாட்டேன். குழந்தை வரப்போது நான் போக மாட்டேன். நாங்க வைக்கிற பேர் தான் வைக்கணும், பேசாம இரியும். இந்த வீட்டில் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேக்காளுவ. எப்படியும் குழந்தையா தான் இருக்கும். நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வரேன். ஆரியா சொன்னாம்லாட்டி கண்பாவாமாவை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அவன் ஒரு அரமெண்டல். உங்க மாமா உமரை மாதிரி இருக்கேன். நீ ஒரு கிறுக்கி, நீ கிறுக்கி. இவ என்னைய மதிக்கவே மாட்டுக்கா, என் பேச்ச கேட்கவே மாட்டுக்கா. இப்ப அம்மா இங்க மது குழந்தை உண்டாயிருக்கான்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதுக்கு போயிட்டா. பாரு, என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த அரமெண்டல் ஸ்வீட் வாங்கி கொடுக்க போயிட்டு இப்ப இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுக்குதான் நான் சொல்லக்கூடாதுன்னு. ஏங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எங்கங்க எதிர்பார்த்தேன். ஏதாவது சொல்லிட்டு கடை. யோ அரமெண்டல், உன் பொண்டாட்டி முழு மெண்டல் வந்தது உட்கார வை. யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வை.
என்ன எதுக்கு திட்டுத மைசன்? மொட்டசன், மொட்டசன், மெண்டல்சன், கிறுக்குசன் எல்லாமே நீதாம்ல. என்னைய பார்த்தா எல்லாத்துக்கும் இழுச்ச வாய் மாதிரி தெரியுது. ஏக்கா நேற்று தாடிக்காரன் பண்ண வேலையை பற்றியெல்லாம் என் மண்டையை ஷாம்பு போட்டு கழுவி கழுவி 3 பாக்கெட் ஷாம்பு போட்டு கழுவிருக்காங்க, ஒரே முட்டை வாட போகவே இல்லை. ஆமாட்டி, என் மண்டையிலயும் ஒரே முட்டை வாடை அடிச்சது. கெட்டி இருந்த சேலெல்லாம் ஒரே நாத்தம். நம்ம ஊர்ல இருந்திருந்தாப்புல ஒருத்தருக்கா பேது எடுக்கு என்ன செய்ய. பானுமதி கூட சேர்ந்தாலே எல்லாரும் இப்படித்தான் 1000 ரூபாவை போல தெரியுது. நல்லா இருந்தா அவனும் கெட்டவன் ஆயிட்டான். அந்த ஆள் நல்ல ஆள் தான்க்கா. அவங்க மேடத்துக்கு மொட்டையை போட்டு விட்டதுல கடுப்பாயிட்டான். அவனை நான் அப்புறமா தனியாக கூப்பிட்டு கொஞ்சம் பேசி கீசி இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாறிடுவான். இனிமேல் இந்த மாதிரி பண்ணா நல்லா சத்தம் போட்டு விட்டுறனா? ஆமா, அவன மாதிரி கிறுக்கு பயலெல்லாம் சத்தம் போடக்கூடாது. நல்ல 4 அடிய போட்டு அனுப்பணும். சாப்பிடுற பொருளையும் வீணாக்கிக்கிட்டு ஆளுக மேலேயும் எரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன சார்? அவனே பிச்சைக்கார, அவனை போட்டு அடிச்ச பாவம் எதுக்குமா நமக்கு? ஆமாம், இப்படியே பாவ புண்ணியம் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாம்புக்கிட்ட கடி வாங்கிட்டு இருங்க. இடி பாம்புக்கு கடி வாங்குறதுக்கு நான் பாவ புண்ணியம் பார்க்கறதுக்கு என்ன டீ சம்பந்தம்? மெண்டல் கணக்கா பேசிட்டு இருக்க. ஆமாம், அடிக்கிறத அடிக்கணும், பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும். சும்மா எல்லாத்துக்கும் அபைதாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி சரி, சண்டை போடாதுங்க. தாடிக்காரனுக்கு பயந்துக்கிட்டு இந்த மரத்துக்கடியில் வந்து உட்காந்துருக்கோம். இப்படியா நம்ம என்ன லவ்வர்ஸா திருட்டுத்தனமாக மீட் பண்ணுறதுக்கு? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். யாருனாலும் நம்மளை அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அடித்தது மட்டுமா, என் புருஷனை வந்து கடிச்சிருக்கான் நேத்தும். அவர் ஒரே புலம்புதாரு. தினம் தினம் நெட்ட வெளின்னு என் பேரை சொல்லி சொல்லி கடிக்கானா. உங்கள் பொண்டாட்டி பண்ணுற பாவத்துக்குலாம் நீங்கள் கடி வாங்குவீங்க. ஆனால் எவ்வளோ கொழுப்பு பற்றிலாக்கா? இருந்தாப்புல அவனும் மெண்டல் ஆயிட்டான் போலுக்கு. ஆமாம், சும்மா விடக்கூடாது, தட்டி வைக்கணும். எட்டி சான்ஸ் ராணி, மீசையை காணும். எப்படிட்டி அழிஞ்சது? 10 நாள் இருக்குன்னு சொன்னானே. அது எங்க அழிஞ்சுது? நான் ஃபவுண்டேஷன் கிரீமை வாங்கி நல்லா போட்டு தேய்ச்சி மறைச்சி வச்சிருக்கேன். வியாதிச்சுன்னா தெரிஞ்சிரும் மீசை. 10 நாள் முடியணும். எத்தனை நாளுமா இருக்கு? இன்னும் 8 நாள் இருக்குங்க. அவ 8 நாளும் இந்த கிரீமை போட்டு போட்டு மறைச்சு வை. ஆமா, அப்படிதான் செய்யணும். வணக்கம் வணக்கம். என்னட்டு இந்த மரத்து கடையில் வந்து உட்காந்துருக்கீங்க? எங்கெல்லாம் தேடுதேன். ஐ வடிவு மம்மி. மம்மி எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்னது இது? அட்டடப்பா பிஸ்னஸா? வா மாற. ஏதாவது காரியம் இருந்தால் மட்டும் வருவிய, மற்ற நேரம் அம்மா இருக்காளா செத்தலான்னு பார்க்க மாட்டியே. சாரி டியர், பேக்கரியை பார்க்கறதுல ரொம்ப பிஸியாக இருக்கேன். இப்போ பேக்கரியை பார்க்குற லட்சணம் தான் தெரியுது. ஈரி ஒரு நாள் பேக்கரியை பிடுங்கிட்டு விடுதேன். நோ 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 நோ, அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, ரொம்ப தப்பு. என்ன வடிவு பாட்டி, ஒரே டப்பாவா இருக்கு. முதல்ல இரு இறங்கி வச்சுக்கிறேன். என்ன வடிவு பாட்டி, அடுத்து தர்சினி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா போலுக்கு. அதை விற்கிறதுக்கு எங்ககிட்டே வந்திருக்கீங்களோ? நானே ஒரு பிஸ்னஸ் புயல், என்கிட்டயே டப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. நான் ஏன்டி ஓட்டை கொண்டு வந்து வைக்க போறேன். இதுல ஸ்வீட் இருக்கு, ஸ்வீட்டு. ஆளுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கிடுங்க. ஸ்வீட் எடு, கொண்டாடு. என்ன விஷயம்? அதாண்டி உன் நாத்தனார் மது முழுகாம இருக்கா. ஐயா, என்ன சொல்லுதீங்க வடிவு பாட்டி? நெசமாலுமா? ஆமா, இது தேதி தள்ளி போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. செக்கப்புக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அது அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்க வந்தேன். இனிமே அடுத்து அந்த மரத்துக்கடியில் எங்க கிளவி கூட்டங்கள்லாம் இருக்கும், எல்லாரையும் போய் பார்க்கணும். அப்புறம் ஏட்டி, நீ உங்க மாமியார்கிட்ட சொல்லிடுறத நானே சொல்லிக்கிறேன், சரியா? சம்மந்தியை மட்டும் நான் தான் சொல்லுவேன். இப்ப அடி பிள்ளை ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தது, ஒரு வழியே குழந்தை உண்டாயிட்டு. சரிம்மா, சண்டை போடாம ஆளுக்கு ஒரு டப்பாவா எடுங்க. வடிவு பாட்டி, நாங்கள் மொத்தம் 7 பேர் இருக்கோம். இதில் வந்து 10 டப்பா இருக்கு, மிச்சம் 3 டப்பா நான் எடுத்துக்கிட்டா. ஏ கடவுளே, அதை உட்காந்து எண்ணிருக்கா? ஐயா அம்மாடியோய். இட்டு சுந்தரி கொண்டு லட்சுமி கொண்டு கொடுத்துருவோம். மீதி ஒரு டப்பா வேணா நீ எடுத்துக்க. சுந்தரிக்காட்டு கொடுக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு லட்சுமி அக்காலாம் இந்த பக்கம் எட்டி பார்க்கறதே கிடையாது, அதுக்கு கொடுக்கணுமா? சரி, என்ன இருந்தாலும் அவளும் நம்ம கூட்டத்துல ஒருத்தி தானே, கொடுத்துருவேனே. நானே கொடுத்துருவேன். எப்படி எனக்கு 2 டப்பா கிடைச்சா போதும். சரிம்மா, நான் போயிட்டாரேன். என்ன? சரி வடி பாட்டி, போயிட்டாங்க. பாட்டியானது என்ன சந்தோஷம் பத்தி அது மூஞ்சில இருக்காத எழுச்சக்கா. யாருக்குதான் அந்த சந்தோஷமா இருக்காது. அடுத்து நம்ம மொனிசு தான். என்ன எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குப்போ. இனி இந்த வருஷம் குழந்தை வருஷம், ஒருத்தையா பிள்ளை பத்தி போடுவாளுவோ. உனக்கு எப்போ 2வது பிள்ளை வரப்போகிறது? இந்த ஒன்றை வளர்க்கறதுக்கு எனக்கு துப்பில்லை. எங்கள் அத்தை பாட்டிக்கிட்ட ஒரே ஏச்சு பேச்சு வாங்கிக்கிட்டு அழைக்குதான். இதில் அடுத்ததா அடப்பு வாங்கக்கா. இதை வளர்க்குறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும். என்ன எப்படி சொல்லிட்ட? போதும் நாம் 2 பேர், நமக்கு 1 பேர்னு போதும் போங்க.